மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாங்க சார்? சண்டை கொஞ்சம் வீட்டில் நிறையா நடக்கும். அங்கே இருக்க கன்னி ராசியில் சபை இருந்தாலும் 13ஆம் தேதி சேஞ்ச் ஆகிடுவார். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும் உங்களுக்கு யோகத்துக்கு திருநள்ளாறு சனீஸ்வரன் போயிட்டு வரணும். திருநள்ளாறு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதே நடக்கும். ரிஷப ராசிக்காருக்கு ரொம்ப சக்ஸஸ் ஜாஸ்தி இருக்குது. 10ல் ராகு இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். மிதுன ராசிக்காரருக்கு தான் டைம் நல்லா இல்லை. மிதுன ராசிக்கு என்ன தெரியுமா, சுபக்கிரகம் இருந்தாலும் கூட, குரு ராசியில் இருந்தாலும் கூட, அதே மாதிரி கன்னி ராசிக்காரர் அடிப்படும். வண்டியில் அடிப்பட்டு மண்டைக்கு அடிப்பட்டுரும். மண்டைக்கு இல்லை உளுந்துடுவார் வீட்டில். இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த தனுசு ராசிக்காரத்தை குழந்தை பிரச்சனை, குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை, குழந்தை இல்லாதவங்களும் பிரச்சனை இருக்குது. எப்போ ரெண்டுமே எப்பவும் இது இருக்குது. மக்கர் ராசிக்காரருக்கு குபேர கிரக கல் வரும். அந்த கல் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருங்க டேபிளில், உங்கள் ரூமில், பெட்ரூமில் போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மீன ராசிக்காருக்கு ஏதாவது அவங்க மொபைல் தொலைஞ்சு போயிடும், வண்டி தொலைஞ்சு போயிடும், பணம் யாராவது தேடி போயிடுவார், இல்லை ஞானத்தை யாராவது தேடிடுவார். ஏதோ பேசிட்டு மாட்டிக்கிறீங்க. நீங்கள் எதுவும் பேசுறதே, நான் எதுவும் பேசலடான்னு ஃபோனு சொல்லிட்டு இருக்கிறேன். டேய் நீ என்னடா என்னை பற்றி இவ்வளோ பேசிக்கிற? பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் கன்னட பிக் பாஸ் ஃபேமஸ் நியூமராலஜிஸ்ட் ஆரியவர்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் கடந்த பதிவிலே நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே எங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த வகையில் 12 ராசிகளுக்குமே என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாம். அந்த வரிசையில் முதல்ல மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாங்க சார்? அப்படி மேஷ ராசி போது அங்காரக்கன் அதிபதியாக இருக்காது. அங்காரக்கன் குஜகிரகம் பவளம். மேஷ ராசிக்காருக்கு என்ன ஆகுன்னா, இப்போதுக்கு இந்த செப்டம்பர் மந்தில் என்ன ஆகுன்னா, புதன் வீட்டில் அங்கார்க்க போய் உட்காரு, கண்ணில் உட்காருக்கு. இப்போது 13ஆம் தேதி தான் சேஞ்ச் பண்ணுவார். அவர் துலாத்துக்கு வருவார், துலா ராசிக்கு. இப்போ என்னன்னா மேஷ ராசிக்கு இப்போ எல்லா அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லுவார், சனி 12ல் இருக்கிறாரு, இப்போ நல்லா இல்லை டைம்னு அதிகமாக சொல்லுவார். 12ல் சனி இருந்தால் ரொம்ப 10 அப்படியவனோ 11 அப்படியவனோ 12ல் வரக்கூடாது. அதெல்லாம் இல்லை, 12க்கு வந்து ரொம்ப நல்லது தான். ஏன் 12க்கு வந்து நல்லதுன்னா, சனி ரொம்ப ஷார்ட்டில் எடுத்துகிட்டு வருவார், சப்போர்ட் எடுத்துகிட்டு. 10ஆவது அதிபதி 11ஆவது அதிபதி 12க்கு வந்து சனி வந்து 2வது இடத்துல பார்த்துட்டு வர்றாரு. 11 லாபம் கொடுக்குறான், 10ஆவது அதிபதி வேலை கொடுக்குறான். கண்டிப்பாக 2வது எடுத்துகிட்டு பார்த்துட்டு என்ன ஆகுது தெரியுமா, அவனுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. மேஷராசிக்காரருக்கு இப்போது அதிகமாக பேருக்கு வண்டி வாகனம் வாங்குறது, கல்யாணம் நடக்கிறது எல்லாம் அதிகமாக. ரொம்ப வருஷம் தான் கல்யாணம் ஆகலை, 30 வருஷம் ஆகுதுனாலும் கல்யாணம் இல்லை, 40 வருஷம் கல்யாணம் ஆகலை. ஆனால் மாடல் மாதிரி இருப்பார். அவருக்கு எப்போ கல்யாணம் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி சனி வந்து கொஞ்சம் என்ன ஆகுன்னா, சண்டை கொஞ்சம் வீட்டில் நிறையா நடக்கும். அங்கே இருக்க கன்னி ராசியில் சபை இருந்தாலும் 13ஆம் தேதி சேஞ்ச் ஆகிடுவார். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும் உங்களுக்கு யோகத்துக்கு திருநள்ளாறு சனீஸ்வரன் போயிட்டு வரணும். திருநள்ளாறு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதே நடக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதாக நடக்கும். சுக்ரன், புதன், சூரியன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சனி கூட்ட திருநள்ளாறுக்கு போய்ட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். திருநள்ளாறுக்கு போயிட்டால் அந்த கோயில் பின்னாடி பிரம்மன் கோயில் இருக்குது. கோயில் பின்னாடி பிரம்மா இருக்கிறார் திருநள்ளாறு. அந்த பிரம்மனை உழப்பட்டால் ரொம்ப நல்லதே நடக்கும். இதான் இந்த வருஷம் மேஷராசிக்காருக்கு அது ஜாஸ்தி கல்யாணம் நடக்கும். சொந்த வீடெல்லாம் வாங்கிடுவார். கண்டிப்பாக ராகு 11 இருக்கிறாரோ. அதே மாதிரி சனி 12லேருந்து 2வது இடத்துல பார்க்குறாரு. சனி பார்வை கெடுதல் சொல்லுவோம், ஆனால் லாபத்தை எடுத்து கொடுத்தா லாபத்தை கொடுக்குறாரு. ஆனால் சனி 12லேருந்து என்ன ஆகுது, குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் இறந்து போயிடலாம். யாரும் சரி, இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே ஒரு ஆள் இறந்து போயிடுவார். இது மட்டும் கவனத்தில் வச்சு, இல்லை இறந்து போயிருக்கலாம், இல்லை முன்னே நடக்கும். மேஷராசிக்கு யாரெல்லாம் வீட்டில் ஜாதகத்தில் சனி 12லேருந்து அண்ணா தம்பி தான் இறந்து போயிடுவார். ஜாஸ்தி அண்ணா தம்பி தான் நிறைய பேர் கேட்கும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து 12ல் சனி இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யார் இறந்து போயிருக்கிறாரு கேட்குவேன். கண்டிப்பாக தம்பி அண்ணன் யாராக இறந்து இருப்பார், கூட பிறந்தவர் இறந்து போயிடுவார். இப்போ அர்ஜுன் சர்ஜன் இருக்கிறார் ஆக்ட்ரஸ், அதே துருவா சர்ஜன் இருக்க கன்னடத்தில். இப்போது அவங்களோட அண்ணன் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஜாதகத்தில் 12ல் சரி நான் பார்த்துக்கேன் அவங்களோட ஜாதகம். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க சார்? ரிஷபராசிக்காருக்கு ரொம்ப சக்ஸஸ் ஜாஸ்தி இருக்குது. 10ல் ராகு இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். 11ல் சனி இருந்தால் கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கலாம். பேச்சு மேல் கவனம் இருக்கணும். ரொம்ப கவனம் இருக்கணும். 2ல் சுக்கிரன் இருந்தால் குடும்பத்தில் பணம், புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் மேல் பணம் பண்ணலாம். 2ல் குரு கிரகம் இருந்தால். அதே 3 இது என்ன ஆகுன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் சுக்கிர கிரகம் வந்து
மிதுனா கடகா சிம்மத்துக்கு மாறுறாரு. ஒரே ஒரே ஒரு 30 டேஸில் இந்த மாறிடுவார். 8ஆம் மாதத்துலேருந்து அவங்களுக்கு 30ஆம் தேதி 3 வீடை சேஞ்ச் பண்ணி வரும். ரிஷபராசி கண்டிப்பாக ரொம்ப நல்லதே நடக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணணும், ரிஷபராசிக்காரர் சுக்ரன் கஞ்சனூர் சுக்ர இல்லை திங்களூர் சந்திரன் டெம்பிளுக்கு இந்த மாதம் போயிட்டு இருந்தால் ரொம்ப அவர் என்ன நினச்சிக்க அதெல்லாம் நடந்துடும். ரொம்ப நடந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. போய் ஒரு விளக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றிட்டு வந்தாலே போதும். இல்லை நவகிரகத்தில் சுக்ர கிரகக்கும் சந்திரனுக்கும் விளக்கு ஏற்றினா போதும். ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பேச்சு மேலே ரொம்ப கவனம் இருக்கணும். பணம் நல்லா சேரும். 10ல் ராகு இருந்தால் பணம் வந்துடும். எப்படி இருந்தாலும் பணம் வந்துடும். 10ல் ராகு 11ல் சனி இருந்தாலும் கூட வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு போகலாம். சனி நல்ல வெளிநாட்டு ட்ரிப்பில் நிறைய கொடுக்குறாரு. குரு 2ல் இருந்தால் பேனாமி பணம் வந்துடும். திடீர்னு யாரோ ஒரு வீடு காமிக்கிறீங்க, ஒரு வீடு பக்கத்து வீடு விற்கிறாரா, நீங்கள் காமிச்சா அது கமிஷன் வந்துடும். கமிஷன் பேஸ் நிறைய பணம் வரும். கமிஷன் பண்ணணும். ரிஷபராசிக்கு பணம் அள்ளி கொடுக்குறாரு. இந்த மாதத்தில் அவருக்கு என்ன அங்காரக்குன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 13ஆம் தேதிக்கு மேலே இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது மாதிரி ஒரு பணம் வேணும் அதிகம் ஒரு குபேரோட பேஸ்டர் கிடைக்கும். நீங்கள் எடுத்து போட்டாலும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காக தான் டைம் நல்லா இல்லை. மிதுன ராசிக்கு என்ன தெரியுமா, சுபக்கிரகம் இருந்தாலும் கூட குரு ராசியில் இருந்தாலும் கூட சனி 12வது இடத்துல பார்க்குறாரு. சனி 12 பார்க்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். அது 12வது 2ல் பார்த்தா ரொம்ப நல்லது. சனி என்ன ஆகுதுன்னா ரொம்ப டேஞ்சர். 8 கூடியவன் 9 கூடியவன் 10க்கு வரக்கூடாது. 8 மரணம், 9 அப்பா அண்ணா குடும்பத்தில் அப்பா எல்லாம் அப்பா தாத்தா எல்லாம் 10க்கு வருவார். 10க்கு எடுத்துகிட்டு பார்க்குறோம். இப்போ திருட என்ன பண்ணுவோம் சார், நாங்கள் இல்லாத நேரத்தை திருடுவான். நம்ம கொலை பண்ணுற ரவுடி என்ன பண்ணுவான், பார்த்து அடிச்சிடுவான். அதே மாதிரி சனி பார்த்துட்டு இருக்கிற இப்போ அடிச்சிடுவாங்களா. ஏன்னா 12 வயசு தானே பார்க்கக்கூடாது. 8 கூடியவன் 12வது இடத்து பார்க்கக்கூடாது. 9 கூடியவன் 12வது இடத்துக்கு பார்க்கக்கூடாது. இது வெரி டேஞ்சர்னு சொல்லும். அதே மாதிரி குரு என்ன பண்ணுவார் தெரியுமா, சனி 12வது இடத்தை பார்த்துட்டு வரும். கும்பராசிக்கு 2 பேரும் 12 பார்க்குறாரு. அது வெரி டேஞ்சர். சனி 12 பார்க்குற குருக்கே சனி 12 பார்க்குறாரு. உங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். மற்ற கிரகம் நல்லா இருக்குது. குரு சுக்ரன் சந்திரன் புதன் அங்காருக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்க. ஏதாவது ஒரு கேஸில் நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்க. என்ன இப்படி பண்ணிவிட்டு வீட்டில் உங்கள் புருஷனுக்கே பொண்டாட்டி திட்டலாம், பொண்டாட்டி புருஷன் திட்டலாம். இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் குடும்ப பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதத்துல அடுத்த மாதம் கண்டிப்பாக 10ஆம் மாதத்துல எல்லாம் தீர்ந்துடும். அதெல்லாம் கடகம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் சார்? கடகராசி தான் என்ன ஆகும்னா, கடகராசிக்கு குரு 12ல் இருக்கிறார். 12ல் இருந்த குரு ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய வரும். ஹாஸ்பிட்டல் இப்போ அதிகமாக டாக்டரெல்லாம் படிக்கிறவங்க குரு 12ல் இருக்கிறார். டாக்டர் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். 12ல் குரு இருந்தால் நல்லா படிச்சுட்டு வரும். ஆனால் கடகராசிக்காருக்கு என்ன குரு 12ல் இருந்து ஹாஸ்பிட்டல் அப்பா அம்மா உங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை வரலாம். சனி லாபத்தை கொடுக்குறாரு. லாபத்தை வீடு மாற்றலாம், வாடகை இருந்தவங்களுக்கு லீஜுக்கு போகலாம், லீஜுக்கு சொந்த இடம் வாங்கலாம். ஏன்னா சனி 11 அதிபதி பார்க்குறோம். 9லேருந்து 11 அதிபதி பார்க்குறோம். குரு 12ல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. குரு ரொம்ப ஒன்றும் கெட்டு போவதில்லை. நீங்கள் திருச்செந்தூரில் குரு கிரகணம் இல்லை ஆலங்குடி குரு டெம்பிள் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். கடகராசிக்காரருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடகராசியில் என்ன பண்ணணும்னா அதிகமாக கடல் தண்ணியில் குளிக்கணும். ரொம்ப நல்லா பௌர்ணமி நாளும் திருச்செந்தூருக்கு போகலாம். பௌர்ணமி நாள் கடல் குளிச்சுட்டு முருகன் பார்த்து தட்சிணாமூர்த்தி பார்த்துட்டு வந்தாலே அவங்க பிரச்சனை தீர்ந்துடும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசிக்காருக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனை நிறையா வரும். பணப்பிரச்சனை எல்லாத்துக்கும் இப்படி வந்துட்டு இருக்குதுன்னா ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் கூட சிம்ம ராசிக்கு கேத்து ராசியில் இருக்கிறாரு, சூரியன் ராசியில் இருக்கிறாரு. அதே மாதிரி கேத்து ராசி இருக்கிறாரு. அதே மாதிரி சனி 8ல் மறைகிறாரு. 8ல் சனி மறையக்கூடாது. 8ல் மறைஞ்சால் ரொம்ப டேஞ்சரு. 8ல் சனி மறையக்கூடாது. 7வது அதிபதி 8ல் மறைகிறது ரொம்ப டேஞ்சரு. அதே மாதிரி புதன் ரொம்ப நல்லா இருக்குது. நீ யாருக்கெல்லாம் சிம்ம ராசிக்காரருக்கு சனி புக்தி நடக்குது அது ரொம்ப டேஞ்சரு. சனி ஓரே ரொம்ப டேஞ்சரு. சனி திசை சனி புக்தி பார்த்துக்கணும். சனி ஓரே ஒரு நாளைக்கு டெய்லி 2 வாட்டி 3 வாட்டி வரும். 1 மணி நேரம் 3 மணி நேரம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி சனி புக்தி அந்தகாங்க புக்தி நடக்கூடாது. சனி புக்தி நடந்தால் ரொம்ப டேஞ்சர். மற்ற எல்லா புக்தி நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத புக்தி நடந்தால் நல்லா இருக்குது. குரு புக்தி ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்னா கனக புஷ்ராக எடுத்து போடணும். குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, 11ல் இருக்கிறார். நீங்கள் குரு எடுத்து கையில் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ரொம்ப நல்லது கனக புஷ்ராக போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை
எல்லோ சிட்ரின் பேஸ்லேட்டுன்னு வருது, அது போட்டாலும் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க இது? செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அங்காரகன் அந்த ராசியில் இருக்கார். சனி கூட இருந்து சனி பார்க்குறாரு, கன்னி ராசி பார்க்குறாரு. அது என்ன ஆகுது, அங்கே குஜனு கூட சனி பார்க்குறாரு. ஏதாவது ஆப்ரேஷன் நடந்துடும் அவங்களுக்கு. ஏதாவது குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும், ஆப்ரேஷன் தாங்கே பிறந்திருக்கும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர் அடிப்படும், ஒண்டியில் அடிப்பட்டு மண்டைக்கு அடிப்பட்டுரும், மண்டைக்கு இல்லை உளுந்துடுவார் வீட்டில். இந்த மாதிரி பிரச்சனை வரும், உளுருது எல்லாம் மாதிரி ஆகும். ஆனால் 13ஆம் தேதி இந்த 2வது இடத்துக்கு வந்துடுவார் அங்காரக்கா. அப்போது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்குறோம். என்ன ஆக்சுவலாக 13 நாள் தான் டைம் கெட்டு போக, அவ்வளோதான். மற்ற நாள் ரொம்ப நல்லா இருக்குது. 27 நாள் கூட நல்லா. ஏன்னா 13 நாள் போயிடுச்சுன்னா 17 நாள் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அங்காரக்கன் தான் 8 குடியவன் 3 குடியவன் ராசியில் இருக்கிறது 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இது 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 தாண்டி துலா ராசி போயிட்டுன்னா ரொம்ப சக்ஸஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. ஆனால் இவர் எப்போவும் கூட கேத்து திசை கேத்து புக்தி நடக்கக்கூடாது. அவங்களோட ஜாதத்தில் கேத்து திசை கேத்து புக்தி நடக்காமல் இதை பார்த்துட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா கேத்து 12 இருக்கக்கூடாது, அது ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு மட்டும் டைம் நல்லா இருக்குது. கேத்து திசை கேத்து புக்தி கேத்து ஓரே, அது ரொம்ப ஜாக்கிரதை பார்த்துக்கணும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க சார்? துலா ராசிக்கு தான் ரொம்ப அதிருஷ்டத்தை கொடுக்குறாரு. துலா ராசி அதிருஷ்டம் கொடுக்கும். குரு 9ல் இருக்கிற ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அங்காரக்கன் கூட லக்னத்துக்கு வராரு, ரொம்ப நல்லது. 7 குடியவன் லக்னத்துக்கு வந்து கல்யாணம் ரொம்ப சக்ஸஸ் ஜாஸ்தியாகும். லவ் மேரேஜ் அதிகமாக சக்ஸஸ் ஆகும். செகண்ட் கள்ள காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் இருக்கும், இருந்தாலும் ஒரு காதல் வந்துடும். என் பொண்டாட்டி என் புருஷா அந்த மாதிரி 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒரிஜினல் புருஷனுக்கு அது தெரியாது, ஒரிஜினல் பொண்டாட்டிக்கும் தெரியாது. இப்போ அவனுக்கு பொண்டாட்டிக்கு அவன் சொல்லுவான் நான் இல்லைண்ணா. இன்னொரு காதல் ஓடிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. புது காதல் ஓடிட்டே இருக்கும் துளாராசிக்காரருக்கு. சுக்கிரன் தானே, காதல் நிறைய ஓடுவார். அதே மாதிரி அது ரொம்ப ஜாகிரதை பார்த்துக்கணும். அதில் ஒன்றும் மாட்டிக்கிறது இல்லை. ஆனால் ஜாஸ்தி ஆகிடும் காதலுக்காக டைம் கொடுக்குறீங்க. வீட்டில் யாருக்கும் டைம் கொடுக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அங்கே போயிருங்க, சும்மா கோயிலுக்கு போயிடுவீங்க டைம் பார்த்துக்கிறதுக்கு. இல்லை காஃபி குடிக்கிறதுக்கு போகிறது, அவங்க சாப்பாடு என்ன பிடிக்கும் அந்த இடத்துல நிறைய போகிறீங்க. ஏன்னா லவ்ஸ் டைம் கொடுக்குறீங்க. துளாராசிக்காரருக்கு லவ்வுக்கு ஜாஸ்தி டைம் கொடுக்குறீங்க. இந்த வாட்டி பாருங்கள் 13ஆம் தேதி எல்லாருக்கும் கள்ளக்காதல் ஜாஸ்தி ஆகும். ஒரிஜினல் காதல் ஆகும், கள்ளக்காதல் 2-3 காதல் பண்ணலாம். அந்த மாதிரி யோகா இருக்குது துளாராசிக்காரருக்கு. சூப்பர் காதல் டைம் இந்த டைம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க சார்? ருச்சிக ராசிக்கு தான் டைம் நல்லா இல்லை. ஏன்னா 4ல் ராகு இருந்தால் அம்மாவுக்கு உடம்பு கெட்டு போயிடும். அம்மாவுக்கு 5ல் சனி இருந்தால் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். 5ல் குழந்தை 2வது அதிபதி 8க்கு போனால் கண்டிப்பாக வீட்டை அடமான வைக்கிற மாதிரி ஆகிடும், கஷ்டத்தில் மாட்டிக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் 10ல் கேத்துறது வேலையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவார். அங்காரக்கன் கூட ராசாதிபதி 12க்கு வந்துடுவார். 13ஆம் தேதி தான் 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கும். 13ஆம் தேதி தான் இந்த மாதம் அடுத்த அவருக்கு ரொம்ப ப்ராப்ளம். ராசாதிபதி 12 போகக்கூடாது, 2 கூடியவன் 8 போகக்கூடாது. இது ரொம்ப டேஞ்சர். 4ல் சுகஸ்தானாதிபதியில் ராகு இருக்கக்கூடாது. 5ல் கேத்து இருந்தால் 5ல் என்ன பண்ணுறாரு, சனி 5லிருந்து 7வது அதிபதி பார்க்குறாரு. சனி 5லிருந்து 7க்கு யாருக்கு பார்க்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் காதல் கல்யாணத்தில் ரொம்ப பிரச்சனை வந்துடும். எல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், எது பெரிய நடிகர் ஜாதகெல்லாம் பார்த்துக்கிறேன், அவங்கெல்லாம் 5ல் சனி இருந்தால் கல்யாணம் டைவர்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி. ஏதாவது உங்கள் புருஷனை நீங்கள் பிரிஞ்சு வாடுற மாதிரி வந்துடும் இந்த மாதத்தில். பிரிஞ்சு வாடுறது. ஆனால் வீட்டில் நீங்கள் இருக்கிற யாரும் பேச மாட்டீங்க. ஒரு கோவக்கார படிச்சிருந்தா வீட்டிலே இருக்கிறோம். படிக்காதவங்களை என்ன பண்ணுறது, கோவப்பட்டுட்டு அப்பா விட்டு போயிடுவார். ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிவிட்டு அப்பா விட்டு அந்த மாதிரிலாம் போகாதுங்க. இந்த மாதம் கழித்து சரியாயிடும். பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க சார்? தனுசு ராசிக்காருக்கு டைம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த வருஷம் தனுசு ராசி தான் டைம் நல்லா. இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான ராசின்னா இந்த வருஷத்தில் மகர மற்ற தனுசு மற்ற மீனா, இந்த 3 ராசி ரொம்ப மோசமான ராசி. இந்த உலக ஏதாவது கெடுதல் நடக்கும் அன்றைக்கி தான் நடந்திருக்கும். என்ன டேட் எப்படி சொல்கிறேனோ 2/9 அன்றைக்கி இந்த ராசியாக இருக்கும். அன்றைக்கி கண்டிப்பாக அந்த ராசியாக இருக்கும். இது ரொம்ப ஜாகிரதை பார்த்துக்கணும். ஆனால் தனுசு ராசி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அங்காரக்கன் 11 இருக்கிறாரு. எத்தனோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறார். ரொம்ப வருஷம் இந்த தனுசு ராசிக்காரத்தை குழந்தை பிரச்சனை, குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை, குழந்தை இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. எப்பவும் இது இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா அங்காரக்கன் 11 கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிறைய உண்டு. இப்போது குழந்தைக்காக டைம் கொடுங்க. எத்தனை பேர் குழந்தை இல்லாத கற்றுட்டு இருக்கிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, விளக்கேற்றுறீங்க, இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய காமிச்சிங்க. எவ்வளோ ஐஎஃப்எல் பண்ணணும்னு எவ்வளோ 3 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் கூட செலவாகும்.
இது ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா டெய்லி புருஷா பண்ணாட்டி நல்லா பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாகும். நிறைய பேருக்கு 130 பேருக்காரும் கண்டிப்பாக தனுசு ராசி குழந்தை பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக குழந்தை நல்ல குழந்தை பிறக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க சார்? மகர ராசிக்கு என்ன ஆகும்னா, இப்போ குரு 12 இருக்கிறாரு. மகர ராசி குரு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனால் மகர ராசிக்கு இப்போதைக்கு டைமு நான் எப்போவும் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இப்போதைக்கு ரொம்ப நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நல்ல நேரம் வந்துட்டு இருக்குதுன்னா மகர ராசிக்கு அங்கே இருக்க ரொம்ப ரொம்ப நல்லவன், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அங்கே தான் பவர்ஃபுல்லான இடம் அது 100%. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, இப்போதைக்கே கன்னியிலேருந்து துளாராசி வராரு. அங்கே அதே பியூட்டிஃபுல் டைம். அங்கே வந்து 4வது அதிபதி பார்க்குறாரு. 4 அங்கே இருக்கணும்னு சொந்த வீடு 4வது அதிபதி பார்க்குறாரு. ஏதாவது இடம் வாங்கலாம், இல்லை ஏதாவது லீஜுக்கு போட்டுக்கலாம், ஏதோ ஒரு நல்லதே நடக்கும். ஆனால் ராகு 2ல் இருக்கார். நீங்கள் ராகுக்காக என்ன பண்ணணும்னா ராகு டெம்பிளுக்கு போகணும், இல்லை துர்கி டெம்பிளுக்கு போகணும். மக்கர ராசிக்காரருக்கு குபேர கிரக கல் வரும். அந்த கல் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் டேபிளில், உங்கள் ரூமில், பெட்ரூமில் போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி சம்மந்தப்பட்ட கல் வரும். சனி சம்மந்தப்பட்ட கல் 1 கிலோ 2 கிலோ எடுத்துகிட்டு சும்மா ஷோபீஸ் மாதிரி உங்கள் வீட்டில் வைக்கிறது, பூஜை கீஜெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும். மகராசி டைம் சூப்பராக போயிடும். இந்த மாதம் மகராசி டைம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காருக்கு தான் டைம் ரொம்ப கெட்டு போயிருக்குது. ஆனால் கும்பராசி தான் டைம் நல்லா இருந்துச்சு. குரு பார்வை இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சனி ராசி கூட 12 2 தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ராசிக்கு அங்காரக்கன் 8ல் மறைகிறாங்க. அது ரொம்ப ஜாகிரதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதத்தில் கொஞ்சம் ஜாகிரதை பார்த்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது. ஏன்னா கும்பராசிக்கு ராசியில் ராகு இருக்கிறாரு, 7ல் கேத்து இருக்கார், 2ல் சனி பகவான் இருக்கார். சூப்பர் டைம் எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் குரு பார்த்து அந்த குரு பார்த்ததுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூட குரு பார்வையினால எல்லாம் போயிடும் கண்டிப்பாக. ஆனால் இருக்கிறதுல நீங்கள் வந்து ராகுன்னு அதிகமாக கும்பிடணும். ராகுன்னா நாகதேவதி, இந்த மாரியம்மா போகலாம். உங்கள் ஊரில் என்னென்ன ஊரில் இருக்குது அந்த மாரியம்மா போகலாம். இல்லை எல்லோரும் கூட சமயப்புறம் மாரியம்மா போக முடியாது. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு 100% உங்கள் ஊரில் உங்கள் மாரியம்மா கும்பிட்டாலே போதும். அந்த மாரியம்மா போய்ட்டு மஞ்சள் ஏதாவது போட்டுட்டு வந்தாலே சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க சார்? மீன ராசிக்காரருக்கு பியூட்டிஃபுல் டைம், ஆனால் ரொம்ப டேஞ்சர். செம்ம பியூட்டிஃபுல் டைம். பியூட்டிஃபுல்லாக சுக்ரன் 5ல் இருக்கிறார். அது வெரி சக்ஸஸ், வெரி சக்ஸஸ். குரு 4 இருக்குது, வெரி சக்ஸஸ் தான். ஆனால் அங்கார்க்கன் 7 இருக்குது சக்ஸஸ். ஆனால் ராசிக்கு 2வது அதிபதி 9வது அதிபதி 8க்கு போகக்கூடாது. மீன ராசிக்காருக்கு ஏதாவது அவங்க மொபைல் தொலைஞ்சு போயிடும், வண்டி தொலைஞ்சு போயிடும், பணம் யாராவது தேடி போயிடுவார், இல்லை ஞானத்தை யாராவது தேடிடுவார். ஏதோ பேசிட்டு மாட்டிக்கிறீங்க. நீங்கள் எதுவும் நான் எதுவும் பேசலடான்னு போன சொல்லிட்டு இருக்கிறேன். டேய் நீ என்னடா என்னை பற்றி இவ்வளோ பேசிக்கிறேன், அவன் என்ன கண்டபடி என்ன திட்டிட்டு என்னடா ஒன்று நம்பி இவ்வளோத்தான் பேசுகிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரா. டேய் நான் எதுவும் சொல்லடா, நான் 2 பேர் இருக்கனால தான் அவன் ஏதோ டவுட்டில் கேட்குறானா அந்த மாதிரி ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மாட்டிக்கிறோம். புத்தி எல்லாம் தேடி போயிடும், பணம் தேடி போயிடும், இல்லை வண்டி தேடி போயிடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது தேடி போயிடும். ஆனால் வேலைக்கார ஏதாவது தேடிடுவா. ரொம்ப ஜாகிரதை பார்த்துருக்கணும். நீங்கள் ரொம்ப ஜாகிரதை. வண்டி நிற்கும் போது நீங்கள் சாவி போட்டுட்டு வரணும், வீட்டு சாவி நல்லா போட்டுட்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் சர்வ் போடும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்குள்ளே ஏதாவது பாம்புக்கும் வந்து சேர்ந்துடும், கடிச்சிடும். இந்த மாதிரி 8ல் போகக்கூடாது. 2 கூடியவனும் 9 கூடிய 8 போயிடுச்சுன்னா அவங்களுக்கே ஏதாவது ஆபத்து வந்துடும். தண்ணி பார்த்து கொஞ்சம் தூரத்தில் வரணும். அதிகமாக தண்ணிக்குள்ளே போய் குளிக்கக்கூடாது. ரொம்ப மாடி மேலே எட்டி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போய் குழந்தை எடுத்துட்டு ஆட்டக்கூடாது, ஜாரி விழுந்துடும். இந்த மாதிரி 100 பிரச்சனை வரும். ஆனால் இருந்தாலுமே இதெல்லாம் என்றைக்காகனா 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு டைம். 13 வரைக்கும் உங்கள் டைம் நல்லாயிருக்கும். 13லேருந்து உங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டா மீன ராசிக்காரருக்கு ரொம்ப நல்லது. இது உடம்பு பிரச்சனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். உடம்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும், இல்லை பெருசாகிடு வரும், இல்லை சின்சாயிடு வரும். இந்த மாதத்தில் பாருங்களா 2 கிலோ குறைஞ்சிடுவார், இல்லை 2 கிலோ ஏற்றிடுவார். உடம்புன்னா உடம்பு மேலே பிரச்சனை வந்துடும். உடம்பு பிரச்சனை, உடம்புல ஏதாவது சின்ன காயம், இது மாதிரியெல்லாம் நிறையா நடக்கும். மற்றதில் உங்கள் பணம் நீங்கள் கையார திருடி போகிற மாதிரி பண்ணிக்காதீங்க. எல்லாம் வாய்க்கு சாவி போட்டுக்கணும், உங்கள் தொழிலுக்கு சாவி போட்டுக்கணும், உங்கள் வீட்டுக்கு சாவி போட்டுக்கணும், வண்டி கரெக்டாக சாவி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. 12 ராசிகளுக்குமே செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.